பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை நாகனூரில் 5 தெய்வ கோவில்களின் மகா கும்பாபிஷேகம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாகனூரில் உள்ள கிருஷ்ணம்பட்டி ஸ்ரீ வெற்றி விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ கன்னிமாரம்மன், ஸ்ரீ கருப்பசாமி, ஸ்ரீ அசுவேத குதிரை கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா இன்று திரளான பக்தர்கள் பங்கேற்புடன் கலந்து கொண்டார்கள். கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் இணைந்து ரூபாய் 25 லட்சம் செலவில் மேற்கொண்ட புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இன்று அதிகாலையிலேயே யாகவேள்வி பூஜைகள் முடிவடைந்து கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பாபிஷேக சிறப்பம்சங்கள்: கடந்த 6ஆம் தேதி குளித்தலை காவிரி நதியில் இருந்து புனித நீர் எடுக்கப்பட்டது. புனித நீர் அடங்கிய கும்பங்கள் யாகசாலையில் வைத்து விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி பூஜை, வாஸ்து சாந்தி, நவகிரக யாகம், பூர்ணாஹூதி, திரவியாகம் உள்ளிட்ட 2 கால பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை யாக வேள்விகள் நிறைவடைந்ததும் மங்கள இசையுடன் புனித கலச ஊர்வலம் நடைபெற்றது. சிவாச்சாரியார் கந்த சுப்பிரமணியம் அவர்களின் வேதமந்திர ஓசையுடன் புனித நீர் கலசத்திற்கு ஊற்றப்பட்டு பின்னர் கோவில்களின் மூலவர் தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்யப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்பு. இந்த விழாவில் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் மற்றும் தோகைமலை தமிழ் சங்க நிறுவனர் தலைவர் காந்திரா ராஜன், தேனி மாவட்ட தொழில் அதிபர் தவச்செல்வன், தமிழ் சங்க இயக்குனர் சந்தீப் குமார், தொழில் அதிபர் மதன்ராஜ் முன்னிலையில் அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அன்னதானம். விழாவை முன்னிட்டு தமிழ் சங்கத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை தேனி மாவட்ட தொழில் அதிபர் தவச்செல்வம் தொடங்கி வைத்தார். பக்தர்கள் திரளான பங்கேற்பு. தோகைமலை சுற்றுப்பகுதி, ஊராட்சி மற்றும் கிராமப்புற பக்தர்கள் எண்ணற்றோர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர்.